வணக்கம். பாலச்சந்திரன் பேசுகிறேன். இந்த பீகார் எலெக்ஷன் ஆரம்பிச்சிருக்கு முன்னாடி இருந்தே ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. இது நமக்கு ரொம்ப தேவையானது, தமிழ்நாட்டுக்கும் தேவையானது. ஏன் தேவையானது பின்னாடி சொல்றேன். பீகார்ல நிதிஷ்குமாரோடு அவங்க கூட்டு சேர்ந்தபோது, பிஜேபி கூட்டு சேர்ந்தபோது, நிதிஷ்குமாருடைய பார்ட்டி தான் அதிக இடங்களை தொடர்ந்து வென்று கொண்டிருந்தார். பிட்வீன் பிஜேபி அண்ட் நிதிஷ்குமார் பார்ட்டி. ஆனா போன தேர்தலில் என்ன நடந்தது? இந்த கூட்டணியில் இருந்த சிராக் பாஸ்வான், முன்னாள் மத்திய அமைச்சர் பாஸ்வான் அவருடைய குமாரன், இப்பொழுது அவர் அமைச்சர் இருக்காரு. அவர் தன்னுடைய கேண்டிடேட்ஸை நிதிஷ்குமாருடைய பார்ட்டி கண்டெஸ்ட் பண்ண இடத்துலலாம் நிறைய இடத்துல அவர் ஃபீல்டு பண்ணார், ஓட்டை பிரிச்சார். அதன் காரணமாக அவருடைய நிதிஷ்குமார் கேண்டிடேட்ஸும் தோத்து போனாங்க. அதனால தான் நிதிஷ்குமாருடைய கட்சிக்கு பிஜேபியோட கம்மியான இடங்கள் கிடைத்தது. அப்போ அப்பயே ஒரு பேச்சு எழுந்தது, நம்ம அதிகமான இடங்கள் பிஜேபி தானே பெற்றிருக்கு, அதனால பிஜேபி சேர்ந்தவர் தான் முதலமைச்சராக வரணும் அப்படின்னு ஒரு பேச்சு இருந்தது. அந்த நேரத்தில் மகாராஷ்டிராவில் சிவசேனா கூட இவங்க இதே கோல்மால் பண்ணதுனால சிவசேனா உடச்சிக்கிட்டு வெளியில் போயிடுச்சு. அந்த இதை பார்த்த உடனே சிவசேனா உடச்சிக்கிட்டு வெளியில் போனதுனால குத்தாலத்தில் மழை பெய்யும் போது, குத்தாலத்தில் இடி இடிக்கும் போது கோயம்புத்தூர்ல மழை பெஞ்சது. இங்கே பீகாரில் நிதிஷ்குமாருடைய பதவி தப்பிச்சது. இதுதான் உண்மை. சரி, இப்படி வந்ததுக்கப்புறம் இவருக்கு நாம்காவாசா சிஎம்னு சொல்லி இதில் ஹிந்தியில் சொல்லுவது, பேருக்கு சிஎம்மாக இருக்க மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு பல முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இது எல்லாத்துக்கும் மேலே இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிஜேபி ஓப்பன் டிக்ளரேஷன் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார்கள், இந்த தேர்தலை நாங்கள் நிதிஷ்குமார் தலைமையில் சந்திப்போம், ஆனால் அதன் பிறகு முதல்வர் யார் என்பது என்டிஏ தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நிதிஷ்குமார் இன்னைக்கு தான் சொல்லியிருக்காரு, அமித்ஷா ரொம்ப தெளிவாக இதை பற்றி சொல்லியிருக்காரு. இதில் நிதிஷ்குமாருடைய ஆதரவாளர்களுக்கு மகிழ்ச்சி கிடையாது. இப்போ நிதிஷ்குமார் அங்கே குர்மிங்கிற ஒரு பேக்வர்ட் கம்யூனிட்டியில் அதிகமாக மெஜாரிட்டி 3% என்னமோ தான் அவங்களுடைய டோட்டல் பாப்புலேஷன் பீகாரில், அந்த கம்யூனிட்டி சேர்ந்தவர். இவங்க எல்லாருமே நிதிஷ்குமார், லல்லு பிரசாத் யாதவ், இவர் முலாயம் சிங் யாதவ், இவங்க எல்லாருமே அந்த காலத்தில் விபி சிங்குடைய சமூக நீதி கொள்கையால் ஈர்க்கப்பட்ட இளைஞர்களாக இருந்தவர்கள். எமர்ஜென்சி சமயத்தில் ரொம்ப இளைஞர்களாக இருந்த பொழுது எமர்ஜென்சி எதிர்த்து போரிட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு பெருமை இவங்களுக்கெல்லாம் உண்டு. அரசியல் தலைவர்களாக பரிணமித்து விட்டார்கள், சந்தேகமே இல்லாமல் நல்ல அரசியல் தலைவர்களாக பரிணமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து இவர் சாட்சிய சில செயல்கள் சிஎம் இருந்தபோது, இந்த பேக்வேர்ட்ஸ்லேருந்து நம்ம பேக்வேர்ட் கம்யூனிட்டி, மோஸ்ட் பேக்வேர்ட் கிளாஸஸ் நம்ம வச்சுருக்கோம். அங்கே எப்படி வச்சுருக்காங்கன்னா, பேக்வேர்ட் கிளாஸஸ், எக்ஸ்ட்ரீம் பேக்வேர்ட் கிளாஸஸ் ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த எக்ஸ்ட்ரீம் பேக்வேர்ட் கிளாஸஸ்ன்னு வச்சுருக்க அந்த கூட்டத்தில் இவருக்கு ரொம்ப மரியாதை உண்டு நிதிஷ்குமாருக்கு. ஏன்னா லல்லு யாதவ் யாதவ் கம்யூனிட்டி சேர்ந்தவர். பொதுவாக ஒரு அபிப்பிராயம் இருந்தது, அவங்களோட பீரியடில் யாதவ்ஸ் அண்ட் முஸ்லீம்ஸுக்கு கிடைச்ச இம்பார்ட்டன்ஸ் மற்றவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு பேக்வேர்டுக்குள்ள ஒரு மனக்குறை இருந்தது. இவர் அந்த மனக்குறையை தீர்க்கிற விதமாக அந்த எக்ஸ்ட்ரீம் பேக்வேர்ட் காசுக்கு அதிக நன்மைகள் புரிகிறாருங்கிற ஒரு அபிப்பிராயம் இவரை பற்றி வந்ததுனால அவங்க முழுக்க இவருடைய சப்போர்ட்ல வந்தாங்க. அதே தவிர பெண்களுக்கு உதவி 10,000 ரூபா ஒரு நேரத்தில் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். அது இவருக்கு மிகப்பெரிய ஆதரவு பெண்கள் மத்தியில் இவர் கொடுத்துருச்சு. இந்த காரணங்கள்னால இன்னைக்கு அவர் வயசாயிருச்சு, சில சமயம் சொல்றாங்க ஞாபக மருதியெல்லாம் அவருக்கு வருதுன்னா சொல்றாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியாது. வயசாயிருச்சுங்கிறது மட்டும் தெரியும். எல்லாருக்குமே வயசாகும் போது வயசானது தெரியத்தான் செய்யும். அப்போ நிதிஷ்குமார் இல்லாமல் பிஜேபியினால் தேர்தல் எதிர்கொள்ள முடியாது. ஏன்னா நிதிஷ்குமாருக்கு சமமான எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க, எல்லோராலும் சொல்றதை விட வாக்கு வங்கியில் மிக பெரும்பான்மையானரால் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க ஒரு தலைவர் பிஜேபியில் கிடையாது. அப்போ இவரை வச்சு தான் எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணணும். அதே சமயம் இவரை தொடர்ந்து வச்சிருக்கணுமா அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ஏற்கனவே அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. போன தடவை அந்த முடிவுக்கு வந்திருப்பாங்க. நான் சொன்னபடி வர முடியாதது, மகாராஷ்டிராவில் நடந்த சூழ்நிலை வர முடியாமல் ஆயிடுச்சு. அதனால அவருடைய பேஸை வீக்கன் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த தரம் பிஜேபியும் ஜனதாதள் இவங்களும் நிதிஷ்குமாருடைய ஜனதாதளும் ஈக்குவல் சீட்ஸ், ஆளுக்கு 101 சீட்ல கண்டெஸ்ட் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி இப்படி நடந்ததில்லை. நிதிஷ்குமார் தான் அதிகமாக கண்டெஸ்ட் பண்ணுவார், அதை விட கம்மியாக தான் இவங்க கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த தரம் முதல் வெற்றி இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து எத்தனை பேர் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இன்னொரு பிரச்சனையை கிளப்ப முடியும். அந்த நேரத்தில் சொல்லலாம், இல்லை உங்களுக்கு வயசாயிருச்சு ரெஸ்ட் எடுத்துங்கன்னு சொல்லலாம், அல்லது எங்களுடைய எம்எல்ஏக்கள் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லலாம். சரி, இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம், எல்லாம் சரி, இதுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்மதம்னு கேட்கலாம். நீங்கள் கன்சிஸ்டன்சின்னு ஒன்று இருக்கு, அதாவது நிலைமாறா தன்மை. பிஜேபியை பொறுத்தவரை நிலைமாறா தன்மை என்ன? தங்களை எதிர்க்கும் கட்சிகள் தங்களுடைய எதிரிகள், அவர்களை அரசியல் ரீதியாக எதிர்க்க வேண்டும்.
தங்களுக்கு ஆதரவாக இருக்கும் கட்சிகள் அவர்களை அரசியல் ரீதியாக ஒழிக்க வேண்டும். இதுதான் அவங்களுடைய பாலிசி. சிவசேனாவுக்கு அதை தான் பண்ண பார்த்தாங்க. இன்னைக்கு நிதிஷ்குமாருக்கு அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து இங்கே வந்து ஏடிஎம்கேக்கு வந்து அதை தான் பண்ண போகிறாங்க. இதை நிச்சயமாக இபிஎஸ் அவர்கள் உணர்ந்திருப்பார்கள்னு நினைக்கிறேன். ஏன்னா போன தடவை வந்து வித் ஆல் ஹிஸ் ப்ளஸ் அண்ட் மைனஸ் பாயிண்ட்ஸ் போன தடவை அவங்களுக்கு அதிகமான சீட்டை அவர் கொடுக்கல. ரொம்ப உறுதியாக அதில் வந்து நின்னாரு. இந்த தடவை என்ன பண்ண போறான்னு சொல்லி பொறுத்தது தான் பார்க்கணும். பிஜேபி சாணக்கியன் வந்து சொல்லுவார், எண்ட் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ் அப்படின்னு. ஒரு முடிவை நோக்கி நாம் பயணிக்கும் பொழுது அந்த முடிவை அடைவதற்காக இதுதான் கோல், இதுதான் நம்முடைய நோக்கு, அந்த நோக்கை அடைவதற்காக எந்த வழிமுறையை வேண்டுமானாலும் கையாளலாம் அப்படிங்கிறது சாணக்கியனுடைய ஒரு தத்துவம், அரசியல் தத்துவம். பிஜேபி வந்து அதையே ஃபாலோ பண்ணுற ரொம்ப ஓப்பனா, அதெல்லாம் பற்றி அவங்களுக்கு எந்த விதமான கம்பல்ஷனும் கிடையாது. இதெல்லாம் மக்கள் ஏதாவது தப்பாக புரிஞ்சுக்குவாங்களோ, ஏன்னா மக்கள் வந்து இப்போ நம்ம எல்லாருமே வந்து இந்திய மக்கள் ஜனநாயகவாதிகள், ஜனநாயகத்தை காப்பாற்றுறாங்கன்னு சொல்கிறோமே, அது உண்மையாக இருந்தால், முழுக்க முழுக்க எல்லா இந்தியர்களும் அப்படி ஜனநாயகத்தை உணர்ந்தவர்களாக இருந்தால், இந்த 41 பேர் வந்து கரூர்ல வந்து இறந்திருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் ஒரு சினிமா நடிகரை பார்க்கறதுக்கு போயிருக்காரு. ஏன்னா அந்த சினிமா நடிகர் இதுவரைக்கும் அரசியலில் எந்த தெளிவும் இல்லாமல் பேசிட்டு இருக்காரு. சும்மா பொதுவா சிஎம் அங்கிள் அப்படின்னு கூப்பிடுறது வந்து கீழ்த்தரம். ஆனால் அந்த அரசியலும் பண்ணிட்டு இருக்காரு. அது கைதற்ற ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யுது. அதே மாதிரி அங்கே வந்து வட இந்தியாவில் வந்து மதத்தின் ரீதியாக மக்களை பிளவுபடுத்துவதில் பெருமளவு பிஜேபி வெற்றி கண்டிருக்கு அப்படிங்கிறது உண்மை. அதன் காரணமாக தங்களுடைய சமூக பொருளாதார முன்னேற்றம் எப்படி இருக்கின்றது என்பதை பற்றிய கவலையே பட விடாமல் மதத்தை முன்னிறுத்தி அதன் மூலம் அவர்களுக்கு ஒரு இந்த ஆங்கில குரூவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்று சொல்லுவோம், குரூரமான ஒரு திருப்தி. இந்த இன்னொரு மதத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது தெரியுமா, அவங்கள புல்டோசர் வச்சு அடிச்சிடலாம் தெரியுமா, அவன் ஜெயிலில் இருந்தால் கூட அவனும் இந்த இதில் வந்து குற்றத்தில் ஈடுபட்டான், அவன் மேலே கேஸ் போடலாம், அவன் வீட்டில் இடிச்சிடலாம் தெரியுமா, இப்படியெல்லாம் ஒரு திருப்தியை கொண்டு வர்றாங்க போல. இது ரொம்ப தவறான ஒரு விஷயம், ஆனால் செய்கிறாங்க. அதனால் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, பிஜேபி இந்திய ஜனநாயகத்திற்கு ஒரு த்ரெட்டாக இருக்கு அப்படிங்கிறது உண்மை. அவங்க எல்லா வழிமுறைகளையும் கையாண்டு அந்தந்த மாநிலங்களில் உள்ள கட்சிகளை வந்து ஒழிக்க பார்க்கின்றார்கள் அப்படிங்கிறது உண்மை. அதனால வந்து அதுக்கு எல்லா விதமான வழிமுறை இருக்கு. என் கையில் சிபிஐ இருந்தால், என் கையில் இடி இருந்ததுன்னா அதை பிரயோகிக்கிறதுக்கு நான் தயங்க மாட்டேன். செலக்டிவ் அப்ரோச். இடி வந்து எதிர்கட்சி தலைவர்கள் மேலே தான் அதிக கவனம் செலுத்த வைப்பேன். இது மாதிரிலாம் அவங்க செய்கிறாங்க. எல்லாருக்குமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளிவரம் பார்த்தாலே நமக்கு வந்து புரியும். அதனால பீகார் ஆகட்டும், தமிழ்நாடு ஆகட்டும், யார் ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் எல்லோருமே விழித்து கொண்டு தங்கள் குரலை உயர்த்த வேண்டிய நேரம் இது என்பதை நாம் எல்லோரும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.